இந்த நாட்களிலும் நம் வேதத்திலும் கூட கர்த்தர் எங்களுக்காக எந்த காரியத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நான் ஆராய்ந்த பொழுதும் கூட தேவன் தாமே சில பகுதிகளை எனக்கு கொடுத்திருந்தார். தேவனை தேடுதல் என்ற ஒரு பகுதியை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே அநேக விதமாய் கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அல்லது கடவுள் என்று சொல்லி அநேக விதமாய் தாங்களே அறிந்து கொண்டிருக்கிறார்கள். சிலவற்றை கூட அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதத்திலே கடவுள் என்ன, கடவுள் எப்படி என்று வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையிலும் தேவனை குறித்து இந்த வேதாகமம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய காரியம் என்ன, அவர் எப்படியானவர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது வேதம். இந்த தேவனை எப்படி நாம் தேட வேண்டும் என்று சொல்லியும் வேதம் எங்களுக்கு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29 நாங்கள் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய். ஆமென். பாருங்கள், அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல கூட அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படியெல்லாம் அவர்கள் பிறப்புகிறதான தேசத்தில் அவர்கள் வாழ வேண்டும், வாழாமல் போனால் என்னென்னலாம் நடக்கும் என்பதையெல்லாம் குறித்து சொல்லப்படுகிற வேதம் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது இங்கே அவர்களுக்கு சொல்லுகிறதான ஒரு காரியம் என்ன, அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். எப்படி தேடுவாயாம்? உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தேவன் எங்களுக்கு கொடுக்கிறதான காரியம் என்ன? எங்களுடைய இருதயத்தில இருந்து நாங்கள் தேவனை தேட வேண்டும், எங்களுடைய ஆத்மா அந்த தேவனை தேட வேண்டுமாம். ஆனால் அதை எப்படி தேட வேண்டும்? அரைகுறையாய் அல்லாதபடிக்கு முழுமையாய் அதை தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் தேவன் அண்டையிலே வருகிறோம் என்று சொன்னால் எங்களுடைய முழு மனதோடும் நாங்கள் தேவன் அண்டையிலே நாங்கள் வர வேண்டும். எங்களுடைய ஆத்மா தேவனை குறித்து வாஞ்சை உள்ளதா இருக்க வேண்டும். எங்களுடைய எல்லா காரியத்திலும் அதில் கொஞ்சம் பகுதியை நான் தேவனுக்காய் ஒதுக்கிவிட்டு மிகுதியான பகுதியை எனக்காய் அப்படி வைத்துக் கொள்ளாதபடிக்கு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை தேடு என்று வேதம் சொல்லுகிறது. எங்களுடைய 100க்கு 100 பகுதியை நாங்கள் ஒப்பு கொடுத்து எங்களுடைய இருதயத்தின்படியாய் நான் தேவனை தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை வாசிக்க கேட்கலாம். 1 நாளாகமம், கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆமென். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லுகிறது. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்தை, தேவனை நாம் எப்படி தேட வேண்டுமாம்? நித்தமும் தேட வேண்டும். நித்தம் என்றால் என்ன? எப்பொழுதும் தொடர்ச்சியாய் நாம் தேவனை தேட வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் நாம் தேவனை தேட வேண்டும். ஆனால் எப்பொழுதெல்லாம் தேவனை தேட வேண்டும்? எப்பொழுதும் நம் தேவனை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் தேவனை நோக்கி நாங்கள் கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் அந்த தேவனை நாம் சேவிக்க வேண்டுமாம். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அந்த சமூகத்தை நாம் நித்தமும் வாஞ்சிக்க வேண்டும். நாங்கள் ஆலயத்திற்கு வரும்போது மாத்திரமல்ல, நாங்கள் வீடுகளில் இருக்கும் பொழுது, வேலைகளை செய்யும் பொழுது, எந்த காரியத்தில் இருந்தாலும் தேவனை நாம் தேட வேண்டும். எங்களுடைய இருதயத்திலே தேவனை நாம் என்ன செய்ய வேண்டுமா? வாஞ்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் நித்தமும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தொடர்ச்சியாய் நாங்கள் தொடர்ந்து தேவனை தேட வேண்டும். தேவனுடைய சன்னிதானத்தை, தேவனுடைய சமூகத்தை நாங்கள் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டுமா? விரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். பாருங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. ஆகவே எப்படி தேவனை தேடக்கூடிய இன்னொரு பகுதி என்ன? எங்களை தாழ்த்தி தேவனை தேட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஜெபம் பண்ணி அந்த தேவனை தேட வேண்டும். என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், ஆகவே நாங்கள் மனம் திரும்பி அந்த தேவனை தேட வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் எங்களை தாழ்த்தி தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி, அது மாத்திரமல்ல, எங்களுடைய பாவத்தில் இருந்து விலகி எங்களுடைய மனம் திரும்பி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் தேவனை தேட வேண்டும் என்று சொல்லி இந்த வேத பகுதி சொல்லுகிறதை நாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. 2 நாளாகமம், இதே நாளாகமத்திலே 19ஆம் அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று கேட்கலாம். 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் கேட்கலாம். ஆகிலும் நீ விக்கிரகத்தோப்புகளை தேசத்தை விட்டகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில்
நன்மையான காரியங்களை உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றான். ஆமென். பாருங்கள், விட்டகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனை தேட இருதயத்தை நேராக்கி என்று சொன்னால், நாங்கள் இதுக்கு முன்பான வசனத்திலும் கூட பார்த்தோம், அந்த மனம் திரும்பி அதை தேட வேண்டும் என்று இருந்தது. அதே போல இவர் தன்னுடைய இருதயத்தை என்னத்திற்கு நேராக்குகிறாராம்? தேவனுக்கு நேராக்க வேண்டும். என்னுடைய இருதயம் என்ன செய்யும்? என்னுடைய இருதயம் எப்பொழுதும் இந்த உலகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும், இந்த உலகத்தில் உள்ள சிற்றின்பங்களை நோக்கி போய்கொண்டிருக்கும், இந்த உலகத்தில் உள்ள ஆசாபாசங்களை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்திலுடைய ஆசைகளை நோக்கி, அதனுடைய ஐஸ்வர்யங்களை நோக்கி என்னுடைய இருதயம் ஓடிக்கொண்டிருக்கும். எப்பொழுதுமே என்னுடைய இருதயத்திற்கு அது ஒரு வாஞ்சியாகவே இருக்கும். ஆனால் இவர் என்ன செய்கிறாராம்? இருதயத்தை தேவனை தேடும்படியாய் தன்னுடைய இருதயத்தை நேராக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது நன்மை என்று வேதத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அவர் இருதயத்தை நேராக்கி நாம் தேவனை தேட வேண்டும். எங்களுடைய தேவனை நாம் இருதயத்தை நேராக்கி, அது மாத்திரமல்ல, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிங்க. அதுவும் கூட தேவனை எப்படி தேட வேண்டும் என்று சொல்லுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் தேடுகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே தேவனை தேடும் பொழுது விசுவாசத்தோடு தேவனை நாம் தேட வேண்டும் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே தேவனை எப்படியெல்லாம் தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது? முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேட வேண்டும். தேவனை தொடர்ந்தும் நாம் தேடிக்கொண்டு இருக்க வேண்டும். எங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி எங்களுடைய பாவத்தில் இருந்து எங்களை விலக்கி எங்களுடைய மனம் திரும்பி நாங்கள் தேவனை நோக்கி நாங்கள் போக வேண்டும், தேவனை தேட வேண்டும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக்கி, இந்த உலகத்திற்கு அல்ல தேவனுக்கு நேராக்கி நாங்கள் தேவனை தேடிக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, விசுவாசத்தோடு தேவனிடத்தில் போக வேண்டும், விசுவாசத்தோடு தேவனை தேட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கூட இப்படி ஒரு மனுஷன் தேவனை தேடினால், வேதம் சொல்லுகிற இந்த பகுதிகளை மனதிலே வைத்து அவன் தேவனை தேடுவானானால், தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராய் திருப்புவானானால், தேவனுடைய சன்னிதானத்தை நித்தமும் அவன் வாஞ்சிப்பானானால் என்னெல்லாம் கிடைக்கும், அதனால் வரக்கூடிய பலன் என்ன என்பதையும் கூட வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏன் நான் இதையெல்லாம் செய்ய வேண்டும்? ஏன் தேவனை நான் இப்படி தேட வேண்டும்? வேதம் இப்படி தேட வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனால் இதையெல்லாம் நான் தேடினால் எனக்கு என்ன கிடைக்கும்? நாங்கள் வாசித்த வேத பகுதிகளை மீண்டும் சில வேளைகளில் வரும். ஆகவே கூட அதிலே நாங்கள் வாசித்துக் கொள்ளலாம். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். 1 நாளாகமம் 28:9. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். ஆமென். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். ஆகவே தேவனை தேடும் பொழுது கிடைக்கிறதான காரியம் என்ன? தேவனை நீங்கள் தேடும் பொழுது தேவன் உங்களுக்கு தென்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. தென்படுதல், அதாவது உங்களுக்கு காட்சி அளிப்பார். உங்களுக்கு அவர் தன்னுடைய வழிகளை காட்டுவார். தான் உங்களோடு நடக்கிறேன், உங்களோடு வருகிறேன் என்பதை உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய எல்லா காரியத்திலும் அவர் என்ன செய்வார்? அதிசயங்கள் மூலமா, அற்புதங்கள் மூலமா, உங்களோடு நடக்கிறதன் மூலமா உங்களுக்கு வழிகளை காட்டி அவர் உங்களோடு இருக்கிறேன், நீங்கள் தேடுகிற தேவன் உங்களோடு தான் இருக்கிறார் என்பதை அவர் என்ன செய்வாராம்? உங்களுக்கு தென்படுவார். நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாய், நீங்கள் பார்க்கும்படியாய் உங்களுக்கு செய்வார். அப்படி நீங்கள் தேடவில்லையே ஆனால் அது வடிவா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் உன்னை, நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். ஆகவே நாம் தேவனை தேடாமல் போனால் தேவனும் என்ன செய்து விடுவாராம்? எங்களை கைவிட்டு விடுவார் என்று இந்த வேதம் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவனை தேடும் பொழுது, மேல் சொல்லப்பட்டபடி நாம் தேவனை தேடும் பொழுது அவர் என்ன செய்வார்? எங்களுக்கு தென்படுவார் என்று பார்க்கிறோம். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14 வசனம் நாங்கள் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். வாசிங்கள். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அவன் இப்படியெல்லாம் நாங்கள் என்ன செய்து அவருடைய முகத்தை நாங்கள் தேடினால், தேவனை தேடினால் அவர் என்ன செய்வாராம்? அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப கடவுள் என்ன செய்வார்? நாங்கள் அவரை தேடும் பொழுது, இப்படியா நாங்கள் மனம் திருப்பி அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுது, அந்த தேவனுடைய சமூகத்தை நாம் நாடும் பொழுது அவர் என்ன செய்வாராம்? தம்முடைய செவிகளை திறந்து அவர் கேட்பார் என்று பார்க்கிறோம், பதில் கொடுப்பார் என்று பார்க்கிறோம். அவர்கள் பாவத்தை மன்னித்து
அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் அந்த தேசம் அழிக்கப்பட்டபடியினாலே, அவர்கள் தேசத்திலிருந்து துரத்தப்பட்டபடியினாலே அவர்கள் இப்படியாய் மன்னிப்பு கேட்டு அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் என்ன செய்வார்? அவர்களுக்கு கேட்டு பதில் கொடுப்பார் என்று பார்க்கிறோம். ஆகவே நாம் தேவனை தேடும் பொழுது அவர் என்ன செய்வாராம்? அதை கேட்பார். அது மாத்திரமல்ல, எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்பார், எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு அவர் என்ன செய்வார்? பதில் கொடுப்பார் என்று பார்க்கிறோம். ஆகவே நாம் தேவனை தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனை தேடுகிறவர்களுக்கு என்ன நடக்கும் என்று சங்கீதம் 34 அதிகாரம் 9-10 வாசியுங்கள். சங்கீதம் 34. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று 9வது வசனமும், சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று 10வது வசனம் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அவரை தேடுகிறவர்களுக்கு என்ன நடக்குமாம்? நன்மைகள் குறைவுபடாது என்று பார்க்கிறோம். ஆகவே வாழ்க்கைகளிலே குறைவுபடுகிறதான நன்மைகள் நிவர்த்தியாகும் என்று ஒரு பகுதி இருந்தாலும் கூட அந்த நன்மைகள் குறைவுபடாது என்று சொல்லி, அந்த குறைவுக்கு நாங்கள் போக மாட்டோம், அந்த நிலைக்கு நாங்கள் போக மாட்டோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாருக்கு இது? அவரை தேடுகிறவர்களுக்கு இந்த நன்மை கர்த்தர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே கர்த்தரை நாங்கள் மேற் சொல்லப்பட்டபடி நாம் தேடும் பொழுது எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குமா? நன்மைகள் குறையாமல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆமோஸ் 5 அதிகாரம் 4-6 வாசியுங்கள். ஆமோஸ் 5 அதிகாரம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பெத்தேலை தேடாதேயுங்கள், கீகாலிலும் சேராதேயுங்கள், பெயர்சபாவுக்கும் போகாதேயுங்கள். ஏனென்றால் கீகால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். ஆமென். பாருங்க, 4வது வசனம் என்ன சொல்லுகிறது? என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தேவனை தேடும் பொழுது என்ன உண்டாகும்? பிழைப்பு உண்டாகும். பிழைப்பீர்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும்? அவர்கள் அழிக்கப்பட்டு போகாமல் காக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே காக்கப்படுவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வாழ்வு உண்டாகும், அவர்கள் வாழ்வை பெற்றுக் கொள்வார்கள், அவர்களுக்கு தேவனுக்குள்ளான ஒரு வாழ்வு உண்டாகும். 6வது வசனம் சொல்லும் பொழுது கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால் என்று சொல்லி அதில் பார்க்கும் பொழுது பட்சிக்கும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது என்ன செய்வீர்களாம்? பிழைப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு வாழ்வு உண்டாகும். கர்த்தரை தேடும் பொழுது உங்களுக்கு வாழ்வு உண்டாகும் என்று சங்கீதம் 69:32 வாசியுங்கள். அதுவும் கூட அப்படித்தான் சொல்லுகிறது. சங்கீதம் 69:32. சாந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள், தேவனை தேடுகிறவர்களோ உங்கள் இருதயம் வாழும். ஆமென். பாருங்கள், தேவனை தேடுகிறவர்களோ உங்கள் இருதயம் வாழும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தேவனை தேடுகிறவர்களுடைய இருதயம் என்ன செய்யுமா? வாழ்வு. அவளுக்கு வாழ்க்கை உண்டாக ஒரு நல்ல வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனை தேடுகிறவர்களுக்கு தான் இந்த வாழ்வை உண்டு பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ரோமர் 10 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 10 அதிகாரம் 10வது வசனம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆமென். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் என்னத்தை விசுவாசிக்கிறோம்? நாங்கள் தேவனை விசுவாசிக்கிறோம். தேவனை நாங்கள் என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொள்கிறோம். அவரை தேவன் என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அவரிடத்திலிருந்து எல்லா காரியமும் கிடைக்கிறது என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆகவே அப்படி நாங்கள் விசுவாசத்தோடு, இதற்கு முன்பாக நாங்கள் வாசித்தோம், விசுவாசத்தோடு அந்த தேவனை நாம் தேட வேண்டும். எபிரேயர் 11 நாங்கள் வாசித்திருந்தோம். அதே போல அந்த விசுவாசத்தோடு நாம் தேடும் பொழுது என்ன நடக்கிறதா? நீதி உண்டாகும் என்று பார்க்கிறோம். அந்த விசுவாசத்திலே நாம் தேடும் பொழுது அது எங்களுக்கு நீதியை உண்டு பண்ணும். ஆகவே தேவனை நாம் விசுவாசத்தோடு தேடும் பொழுது எங்களுக்கு என்ன கிடைக்கிறது? நீதி கிடைக்கிறது என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 11:6 நாங்கள் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். அதை வாசிங்கள். எபிரேயர் 11 அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலம் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கிறார். ஆமா, இது ஏற்கனவே நாங்கள் வாசித்திருந்தோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு
பலன் அளிக்கிறவர் என்றதும் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே அவரை தேடுகிறவர்களுக்கு கடவுள் என்ன செய்கிறாராம்? பலன் அளிக்கிறவர், பலன் கொடுக்கிறவர் என்று பார்க்கிறோம். என்னத்திற்காக நீங்கள் தேடுகிறது? தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து நீங்கள் உங்கள் நேரத்தை நீங்கள் செலவழிக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்குரிய பலன் கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். நீங்கள் வந்து தேவனுக்கு முன்பாய் நீங்கள் செலவிடக்கூடிய எந்த நேரமும் உங்களுக்கு வீணாய் போகாது. அந்த நேரத்துக்குரிய பலனை கர்த்தர் நிச்சயமாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் அதுக்குரிய மதிப்பை கொடுக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய தேடும் பொழுது, தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் பொழுதும், அவரை தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கும் பொழுதும், தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி பாவத்தில் இருந்து மனம் திரும்பி அவரை தேடும் பொழுதும், இருதயத்தை தேவனுக்கு நேராக்கி தேடும் பொழுதும், விசுவாசத்தோடு அவரை தேடும் பொழுதும் கர்த்தர் என்ன செய்கிறார்? பலன் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் தேடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு தென்படுவார். நீங்கள் தேடுங்கள், கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை கேட்பார். அது மாத்திரமல்ல, நீங்கள் கேட்கிறதான காரியங்களுக்கு உங்களுக்கு பதில் கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் குறைபடாதபடிக்கு செய்வார். உங்களுக்கு வாழ்வை கொடுப்பார், உங்களுக்கு நீதியை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, நீங்கள் கேட்கிறதான, நீங்கள் கடவுளுடைய இடத்திற்கு நீங்கள் செலவழிக்கிறதான ஒவ்வொரு உங்கள் நேரமும் என்ன செய்யும்? அதற்குரிய பலன் உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனை நீங்கள் தேடிக்கொண்டு இருந்தீர்கள், ஆனால் அதற்குரிய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் போக முடியாது. அது தேவனுடைய அநீதி. அப்படி செய்யாவிட்டால் தேவன் அநீதி செய்கிறவர் போல இருப்பார். ஆகவே தேவன் நீதி உள்ள தேவன். ஆகவே நீங்கள் தேவனுக்கு என்று தேவனை தேடி இந்த வேதம் சொல்லுகிறபடியாய் நீங்கள் தேவனை தேடும் பொழுது, எங்களுடைய இதயத்திலே தெரிகிறபடி தேவன் தேடாதபடிக்கு வேதம் எப்படி தேவனை தேட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அதன்படி நாம் தேவனை தேடும் பொழுது தேவன் என்ன செய்வார்? நிச்சயமாய் தான் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் கீழே வாசித்ததான இந்த வார்த்தையின்படி அவர் என்ன செய்வார்? நிச்சயமாய் செய்வார். அவர் நிச்சயமாய் உங்களுக்கு தென்படுவார், நிச்சயமாய் உங்களுக்கு வாழ்வை கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இப்படியா இந்த நாளிலும் கூட நாங்களும் கூட நேற்று தினத்திலும் கூட ஒரு ஊழிய பகுதியா ஒரு சகோதரன் சந்திக்கக்கூடியதா இருந்தது. அந்த சகோதரனும் கூட தேவனை தேடுகிறதை பற்றி நாங்கள் அவரோடு பேசக்கூடியதா இருந்தது. அவர் இப்படியாய் அரைகுறையாய் தேவனை தேடுகிற ஒரு மனிதன் என்று சொல்லி அவர் தன்னை குறித்து அறிமுகப்படுத்தி இருந்தார். ஆகவே இதை நான் அதற்கு முன்பாகவே இந்த வேத பகுதியை நான் வாசித்தபடியினாலே, கர்த்தர் எனக்கு அதை கொடுத்திருந்தபடியினாலே கர்த்தருடைய சித்தத்தை நான் உணர்ந்து கொண்டேன். பாருங்கள், கர்த்தர் எப்படியாய் வழி நடத்துகிறார் என்பதை எனக்கு மிகவும் சந்தோஷமா இருந்தது. ஆனாலும் கூட நான் எல்லாருக்கும் சொல்ல முடியல, நாளைக்கு இதனுடைய பிரசங்கமாய் இருக்கிறது என்பதற்காக நான் கூட இப்படியாய் அமைதியாய் வந்து விட்டேன். ஆனாலும் கூட கர்த்தர் நிச்சயமாய் இப்படியாய் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். தம்மை தேட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, தான் விரும்புகிறபடி வேதம் எப்படி சொல்லுகிறது என்பதை எழுதி வைத்திருக்கிறார். வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். தான் விரும்புகிறபடி அவரை நீங்கள் தேட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட நாங்கள் அறிந்திருக்கிறோம் தேவனை எப்படி தேட வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறோம். அப்படியாய் எங்களுடைய வாழ்க்கைகளை தேவனுக்கு என்று ஒப்புக் கொடுத்து நாங்கள் தேவனை தேடிக்கொள்வோம். தேவன் அவர் கொடுக்கிறதான பலனை நிச்சயமாய் அவர் எங்களுக்கு கொடுப்பார் என்று பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக ஒரு விஷயம் நாங்கள் முழங்கள் படியாக அல்லேலூயா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா.